எடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக ஒரு ஆணிடமிருந்து ஒரு முறை அதிகபட்சமே 10 முதல் 15 மில்லி அளவுக்குத்தான் விந்தணுக்களானது வெளியேறும். ஆனா இந்த பெண் பயிற்சி மருத்துவருடைய உடல்ல 150 கிராம் திரவமானது இருந்ததாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தால் இந்த கொலையை ஒருத்தர் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக குறைந்தபட்சம் 10 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துதான் இந்த பயிற்சி பெண் மருத்துவர் மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் சந்தேகிக்கிறாங்க. டாக்டரை கொடூரமாக தாக்கி பாலியல் பலாத்காரமானது நடந்திருக்கிறது. அதாவது மிகவும் கொடூரமான முறையில அடித்து உதைத்து பலவாறான முறையில பலவந்தத்துடன் இந்த பாலியல் வன்கொடுமையானது நடந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. குறிப்பாக தைராய்டு குருத்தெலும்பு உடையும் அளவுக்கு குற்றவாளி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா கண்கள் வாயிலிருந்து ரத்தம் வழிந்ததாக கூட பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க.